நன்றி, எல்லாருக்கும் நன்றி. முதல்ல என் குருநாதருக்கு நன்றி. ஏன்னா அவர்லாம் நான் இல்லை, அவர் மண் என்னை சரியாக செஞ்சு வெளியே அனுப்பியிருக்காரு. சார் நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவரை போய் நான் ஒர்க் பண்ணேன். நான் டேரக்டராக ட்ரை பண்ணேன். அப்போ நிறைய வறுமை, சாப்பாடு பிரச்சனை, அவர்கிட்ட போய் நிற்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்ட்டு வெளியே ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம சினிமா ஒருத்தர் போயிடலாமா, ஊருக்கே போயிடலான்னு சொன்னேன். அப்போ தான் புட்டா சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் சார், கதை கேட்குறாங்க, ஒன்றும் செட் ஆகலை, ஊருக்கே போகிறேன் சார்ன்ட்டேன். இல்லைப்பா நான் பரந்தாமன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், அவர் போய் பாருனார். நேராக அவர் போய் பார்த்தேன். காரில் உட்காந்து எல்லாம் காட்டி காசு சொல்ல போனேன். சார் ஒரு பாட்டு கேட்குறீங்களா சார்? சொல்லு பண்ணார். அந்த அம்மா பாட்டு நான் பாடி காட்டினேன். என்ன சொன்னார், நீ கதையில் சொல்ல வேண்டாம், ஷூட்டிங் போகலான்னார். எப்போ போகலான்னு கேட்டார். நாளைக்கு காலையில் போகலாம் சார். நாளைக்கு காலையில் எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியாக வச்சேன். அவர் சொன்னார், எல்லாம் அம்மாவை பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்து, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும். என்னன்னாலே உட்காந்து இந்த பாட்டு எழுதி நானே பாடிக்கிறேன், கண்ணை அழுதுக்கிறேன். நிறைய இளையராஜா தான் எனக்கு நிறைய தாண்டாட்டி பாடியிருக்காரு. இளையராஜா ரொம்ப நன்றி. நானே அந்த பாட்டை பாடி அழுகிறேன் ஒவ்வொரு தடவையும். 21 வயசில் பெத்த தாயை, எங்கள் அம்மாவை இப்போ நேரில் முதல்ல பார்த்தேன். அப்போ அந்த 21 வருஷம் என்னை பார்க்காம அந்த அம்மா எப்படி இருந்திருப்பா, எவ்வளோ அழுதுருப்பா, எவ்வளோ போராடிருப்பா. ஸோ அந்த அம்மா இங்கே வந்திருக்காங்க. எல்லோரும் முன்னாடியும் அந்த அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 21 வருஷம் நான் உன்னை பார்க்கலன்னு. அது காரணம் அப்பா நீ தெரியல, உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை விட்டுருங்க. அவர் இறந்துட்டார். அவர் இறக்கலன்னு அவரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு மறுபடியும் உன்னை தாலி கட்ட வச்சுருப்பேன் இந்த ஸ்டேஜில். ஓகே, அதனால் அதை கூப்பிட்டுருக்கேன். உங்கள் காலில் எவ்வளோ நான் எல்லோரும் முன்னாடி ப்ளீஸ். ஆமாம், டாடி எப்போ டாடி வீட்டுக்கு வருவீங்கன்னு என்னை கேட்பான் என் பொண்ணு. ஒரு நாள் ஃபுல்லாக வரலனாலே என் பொண்ணு நான் ஓடி கட்டி பிடிச்சி அழுவா, ஏன் டாடி வரல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, அப்போ எங்கள் அம்மா 21 வருஷம் என்னை பார்க்காம பெத்த தாய் முகத்தும் நான் பார்த்ததில்லை. 21 வருஷம் போய் பார்க்கும்போது ஒரு வயசான கிளம்பி நின்று நாங்கள் வாசலில், என்னப்பா தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. இல்லை சாரி, நான் ஒரு பஸ்ஸுக்கு இறங்கினேன். பஸ்ஸுக்கு இறங்கி ஒரு பெட்டி கடையில் நின்றேன். ஒரு பெட்டி கடைக்காரனை பார்த்தேன். என்ன பண்ணார், இங்கே ஜெயா வீடு எதுங்க, எங்கள் அம்மா பேர் ஜெயா, இங்கே ஜெயா வீடு எதுங்க, ஜெயா வீடா, நீயா இருப்பாண்ணா, நான் ஜெயாவோட பையங்க. ஜெயா பையனா? ஆமாங்க. இப்போ தான் வர தோணுச்சேன், ஏதோ அந்த பச்சை கலர் வீடு தான் அப்படின்னாங்க. நேராக போனேன். வாசலில் ஒரு வயசான கிளவி தண்ணி கொண்டு வந்துச்சு. என்னப்பா தண்ணி வேணுமானாங்க. இல்லைம்மா ஜெயாவா ஜெயா ஜெயா பிள்ளையா அப்படின்னு அந்த குடத்து கீழே விட்டு அழுதுச்சு. குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்தப்பா, இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறியே ஜெயா கத்துச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா காதல் வந்து ஒரு அம்மா எட்டி பார்த்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஓ இது அம்மாவா அப்படின்னு அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அம்மானு கூட போனால் டக்குன்னு அவங்க தோளில் இருந்து இன்னொரு அம்மா எட்டி போச்சு. இது அம்மாவா அது அம்மாவா தெரியல. அந்த அம்மா அழுதுட்டு ரொம்ப நேரம் பாட்டி. திரும்பி பார்த்தேன், எங்கே ஜெயா எங்கேயா இருந்துச்சு. ஜெயா ஆட்டுப்பட்டி போயிருக்கான்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 2-3 நாள் ஆச்சு அந்த அம்மா என் கூட பேசுறது சகஜமாக இருக்குது. ஸோ சாரிம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ அம்மா. சாரி, தேங்க்யூ. இந்த படம் பெருசாக வரும், பெருசாக வந்திருக்கு. 95 டிசம்பரில் ஆரம்பிக்கிற கதை 96 ஜனவரி பொங்கலில் முடிஞ்சிடும். 23 நாள் நடக்கிற ஒரு கதை. நான் என் ஹீரோ சிங்கமுலின்னா, கேமராமேன், எடிட்டர் சக்தி, எல்லாரை பற்றியும் பேசினா டைம் ஆச்சு. அதனால் எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்தோட பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். இந்த படம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும். நன்றி, தேங்க்யூ. First of all, I would like to thank to my Chenan Amma. என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ஃபில்முக்கு கொண்டு வந்து எனக்காக ரிஸ்க் எல்லாம் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் ஹால் க்ரூ ஆஃப் பொங்கி மனோகரா. தேங்க்யூ everybody. First, I would like to thank my producer and director for giving Pongi Elu Manohara movie. And then special thanks to my music director because for giving such a wonderful songs. இங்கே இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க. And special thanks to everybody for whoever supported for me throughout movie, like Pongi Elu Manohara team ku என்னோட special thanks. Finally, media, thank you so much for coming and supporting us.
I hope we get same support for our movie release also. Thank you so much. இங்கே வந்திருக்கிற இசை விழாவுக்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நலன் தான் எனக்கு முதல்ல பேர் தெரியும். இப்போ அவரோட பேரை மாற்றி தந்தை பேரை சேர்க்கறது இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட். நானும் எங்கள் அப்பா பேரை தான் சேர்த்துருக்கேன், வெற்றி மகாலிங்கம்னு. தந்தை பேரை தாய் பாட்டு வச்சிருக்காரு, தந்தை பேரை சேர்த்துருக்காரு. என் கூடயும் சில மாதங்கள் பணியாற்றிருக்கிறாரு. அவரும் இந்த படமும் பெரிய வெற்றி பெற என் படம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் ஜாம்பவான்கள் இருக்கிற மேடை நான் நேரம் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். இந்த படம் வந்து 1995 நடக்கிற படம். இந்த படம் ஃபஸ்ட்டு டே வந்து கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோன்னு ரமேஷ் ரங்கசாமி சொன்னார். நான் வந்து அது வேண்டான்னு சொன்னேன். தைரியமாக இந்த கிளைமேக்ஸை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஷூட் பண்ணார். டோட்டல் யூனிட் அதுக்கப்புறம் 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கை கொடுத்தது. இதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய கான்ஃபிடன்ஸ் சும்மா வராது. அவர் ஒர்க் பண்ணார். எப்படின்னா ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சு ஒர்க் பண்ணார். சினிமாட்டோகிராஃபராக இதில் வந்து எங்கே ஃபஸ்ட்டு லைட் போடக்கூடாதுன்னு தான் நான் முதல் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கே வெளிச்சம் வேணுன்றது தானாகவே வரும். அதுதான் மூட் ஆஃப் த பிக்சர். இதில் ஒர்க் பண்ண இர்ஃபான், அருந்ததி அண்ட் அர்ச்சனா, சிங்கப்புலி சார் எல்லாருமே அவங்கவுங்க வகையில், சம்பத்ராம் சார் பேர்கள் விட்டு போகலாம், எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஐ ஷுட் ஸ்பெஷலி தேங்க் மை எடிட்டர் அத்தியப்பன் சிவா, அதே மாதிரி எம் ரவி சார், எல்லா டெக்னீஷியன்ஸுமே எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. என்னுடைய லைட் டிபார்ட்மெண்ட் அது ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து மிஸ்டர் பரந்தாமன் சாருக்கு தான். ஏன்னா அவர் வந்து இந்த ஒரு படம் வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு அவர் முக்கிய காரணமாக இருந்தார். குறிப்பாக ரமேஷுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி சைடில் எந்த ஒரு இடைஞ்சலும் அவர் கொடுக்காம நல்லா வரணும்னு நினச்சார். அண்டு இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது எஸ்எஸ்சி சாருக்கும் அதே மாதிரி பிரிட்டோ சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லி என் முறை முடித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. வி ஆல் நீட் யுவர் விஷஸ்.